டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்தி சன் ஷர்ட்ஸ் வழங்கும் பொலிட்டிக்கல் ரவுண்ட் டேபிள் 2024 பவர்ட் பை ரூபியா பெக்ஸ் லிமிடெட் அண்ட் டெய்லி. இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் சந்திக்காத ஒரு மோசமான ஆட்சி இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. சாராய மரணங்கள் சாதனைகள் போல அதற்காக வழங்கப்பட்ட தொகைகள். இன்னைக்கு மெத்தனால் பிரச்சனையினால சாவா அல்ல அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கினால் சாவான்ற ஒரு கேள்வி எழும்புது. அரசு பண்ண தவறாக சாவுறாங்க, அவங்களுக்கு 3 லட்சம் கொடுக்குறாங்க. இது என்ன கொடுமை? அது ஒன்று பயந்து நிற்கணும் அல்லது பதுங்கி நிற்கணும். திமுக விஜய் பார்த்து பயப்படுதா பதுங்குதா? நாங்கள் பயப்படவும் இல்லை, பதுங்கியும் நிற்கல. இந்த ஆண்டு முழுவதுமே விவசாய நிலங்கள் இங்கும் அங்குமாக நிலங்கள் சூறையாடப்பட்டது, அரசு சூறையாடியது. சக மாணவன் வெட்டப்படுறான் பள்ளிக்கூடத்துல, அந்த மாணவனையும் மேடை ஏற்றி அழகு பார்த்தது தமிழக வெற்றி கழகம். அண்ணன் சொன்ன அதே டயலாக்கை தான் நான் அண்ணனுக்கு சொல்றேன். ஒன்று ரைட்ல இருங்க, இல்லை லெஃப்ட்ல இருங்க, நடுவுல ஏன் இருக்கீங்க? நடுவில் இருந்தா விஜயோட அரசியல் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் வரவேற்பு வாழ்த்து தெரிவிச்சார் இல்லையா? அரசியல் வருகைக்கு பின்னாடி ஏன் எதிராக போய் நின்னாரு? ஆனா ஏன் சீமானுடைய அரசியல் பயணத்துல நடுவுல கொஞ்சம் பக்கம் தான் காணும்? இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலகீனமான கட்சி. தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்களா இருந்தா தோரி கண்ணுன்னு இங்க சொல்லுவாங்க, ஸ்குவிண்ட் ஐன்னுவாங்க. இது ஒரு பக்கமா அது ஒரு பக்கமா. சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்கோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்துல இரு கண்களா இருக்கு. இல்ல உங்களுக்கான பதில் தான். வணக்கம். 2024 தமிழக அரசியல் களம் எப்படி இருந்தது? பொதுமக்கள் மத்தியில் தமிழக அரசியல் கட்சிகள் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னென்ன? மறக்கவே முடியாத 2024ஆம் ஆண்டின் அரசியல் சம்பவங்கள் நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல நான் திமுகவிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 2024 இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திட்டம் இந்த மழைநீர் திட்டம், மழைநீர் வடிகால் அப்படின்ற திட்டங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள தமிழ்நாட்டில் நிறைய சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை நிறையா பெஞ்சிட்ருக்கு. 3 மணி நேரம் பெஞ்சிட்டு இருந்தாலுமே நின்று 10 நிமிஷத்தில் அது தண்ணி எல்லாமே இல்லாமல் போயிடுறது. சார், திரு ஆவடிக்குமார் அவர்கள் உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் சந்திக்காத ஒரு மோசமான ஆட்சி இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பலகீனமான கட்சி. ஆனால் அந்த பலகீனமான கட்சி அவங்களே சொல்றது போல கூட்டணி பலத்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம்னு சொல்லி ஒரு மமதையில் இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆட்சியுடைய சாதனையாக நான் பார்க்கறது, ஒரு ஜனநாயக முறையில் நடைபெறுகின்ற ஆட்சி முறையை ஒரு மன்னராட்சி வம்சாவளி ஆட்சியை உருவாக்குனது தான் ஒரு சாதனை. அதை விட பெரிய சாதனை உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி அவர்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு அதிகாரிகள் அவருக்கு கை கட்டி நிற்க வச்சுட்டு முதலமைச்சர் ஓய்வில் இருக்கிறது. நிறைய அவலங்கள், நிறைய கவலைகள், நிறைய கண்ணீர்கள் ஆண்டு துவக்கத்துல இருந்தே. திமுகவில் சொன்னாங்க மழை பெய்தது, 10 நிமிடம் விட்டால் கூட 3 மணி நேரம் மழை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. அவர்கள் கண்ணுக்கு மட்டும் அப்படி காணாமல் போயிருக்குமோன்னு எனக்கு ஐயப்பாடு வருது. நான் பார்த்தது இந்த ஆண்டு முழுவதும் ஏகப்பட்ட லாக்அப் மரணங்கள், சில சிறை மரணங்கள், சாராய மரணங்கள். எங்கு பார்த்தாலும் சாராய மரணங்கள் சாதனைகள் போல அதற்காக வழங்கப்பட்ட தொகைகள். எப்பெல்லாம் மக்கள் ஏதோ ஒரு இடங்கள்ல ஒதுங்கி ஒரு ஓலை வீடு, ஒரு குடிசை வீடு கட்டி 20-30 ஆண்டு காலம் அந்த கல்வீடுகள் ஆக்குனாங்களோ அதையெல்லாம் அரசு நிலங்கள் என்று இடித்து அப்புறப்படுத்தப்பட்ட முயற்சிகள். இந்த ஆண்டு முழுவதுமே விவசாய நிலங்கள் இங்கும் அங்குமாக சற்றேறக்குறை 25,000 ஏக்கர் நிலங்கள் சூறையாடப்பட்டது, அரசு சூறையாடியது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியா எங்கேயும் பார்க்கிறேன். அது பொதுவாக அரசு மக்களுக்கு நிகழ்த்தியதான் நான் பார்க்கிறேன். அரசே அல்லது கட்சிக்கு நிகழ்த்தி கொண்டது என்று நான் பார்க்கிறது. இன்னும் சனாதானத்தை வேறு ஒன்று செய்யும் வகையில் திமுக உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக மகுடம் சூட்டியதை அரசியலில் ஒரு பெரிய நிகழ்வு, குறைவுடைய நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதிமுக மிகவும் சோர்ந்து விட்டதாக நான் பார்க்கிறேன். அது போதுமான அளவிற்கு இதை செயல்படலையோ என்ற பார்வையோடு நான் ஒரு ஜனநாயக பார்வையாக பார்க்குறேன், ஒரு கட்சி அல்லாமல் பார்க்குறேன். 2024 ஆட்சியை பொறுத்தளவு இந்த வருஷத்தை பற்றி சொல்லணும்னா, சாராய மரணம்
சாராய மண்டலத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சார் அரசு பண்ண தவறாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு 3 லட்சம் கொடுக்குறாங்க. இது என்ன கொடுமை அது? டாஸ்மாகில் குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு வெளியே வண்டி போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. இங்கே கலால்துறை கலெக்ஷன் பண்ணுறாங்க, இங்கே காவல்துறை கலெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது பாமர மக்கள் தான் குடிக்க போகிறான். பணக்காரன் பாரில் குடிச்சிட்டு போகிறான், வீட்டில் குடிச்சிட்டு போயிடுவான். கூலி தொழிலாளி தான் குடிக்கிறான். அவனை டார்ச்சர். ஒன்று கடையை மூடுங்க, இல்லையா அவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. குடிக்கிறவன் உனக்கு எவ்வளோ வருமானம் தரான், அதை வச்சு தான் ஆட்சி நடத்துறீங்க, அதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ரெண்டாவது, இப்போ திமுக சகோதரி சொன்னாங்க மழை தண்ணி வந்தவொடனே போயிடுச்சுன்னாங்க. எந்த ஊரில் போச்சு தெரியல. சென்னையில் அது மாதிரி நடக்கலை. நான் சென்னையிலே இருக்கேன், நான் நிறைய வீடியோ எல்லாம் போட்டேன். சார் 1 மணி நேரம் மழை சார், நம்ம ரோடை கிராஸ் பண்ண முடியல. சின்ன சின்ன வண்டியெல்லாம் பிளாக் ஆகி நின்றுச்சு. என்ன மழை பண்ணாங்க தெரியல. 4000 கோடி எங்கே போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அது நிச்சயமாக பதில் சொல்லணும். இது மாதிரி நிறைய தவறுகள். யார் வேணா வந்துடலாம். வாரிசு இது தலைவர், அப்பா தலைவர், ஸோ வாரிசுகள் வந்து அப்படி தான் நடக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு இதெல்லாம். கொஞ்சம் படித்து வரணும் சார். அரசியலில் வந்து மக்கள் பணி செய்து அப்படி வந்தால் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இப்போ நேரடியாக வந்துட்டு அப்படி தான் இருக்கும். அதாவது இந்த 2024 அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியை தான் நம்ம வந்து முதல்ல பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இன்றைக்கி வந்து 3 மணி நேரம் மழை பெய்யுது, 30 மணி நேரம் மழை பெய்யுதுன்னா சகோதரி வந்து வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு வேளை அவங்க சொல்லக்கூடிய தகவல் உண்மையாக இருந்தால் மத்திய அரசாங்கத்திட்ட 6000 கோடி கொடுங்கன்ற கேள்வி வந்து முதல்ல தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது. பிஜேபியினுடைய நண்பர் புகழேந்தி அவர்கள் சொன்னார், ஒரு கல்யாணத்துக்கு போக முடியலன்னு. ஒரு சின்ன திருத்தம், வேங்கை வயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போகலை. வேங்கை வயலுடைய பிரச்சனைகளில் அங்கே இருந்த பிரச்சனையை சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் அதை எடுத்து பார்க்கல. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா அதனுடைய வழக்குகள் இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்குது. பொள்ளாச்சி மாணவிகளுடைய பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. அதிமுகவில் நடந்த விஷயங்கள், சம்பவத்தை சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் இவங்க ஆட்சி மாறி வந்துருச்சு இல்ல. கனிமொழி அக்கா எங்க காணாம போனாங்கன்னு தெரியல, எல்லாருடைய தாலியும் அறுபடுதுன்னு சொல்லி அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாருடைய தாலியும் காப்பாத்திட்டாங்களா? அந்த கள்ளக்குறிச்சி மரணத்துல போயிட்டு அதை தொடர்ந்து திருப்பூர்லயுமே பலி இன்னைக்கு அதிகமா இருந்தது. இன்னைக்கு மெத்தனால் பிரச்சனையினால சாவா, அல்ல அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கினால் சாவான்ற ஒரு கேள்வி எழும்புது. சாதிய வன்கொடுமை இங்க தலைவிரிச்சு ஆடுதுன்னு இன்னைக்கு பெரியாருடைய திடல்ல கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் பதிவு பண்றாரு. சாதிய பிரச்சனைகள், சாதிய உணர்வுகள் இன்னைக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சமூக நீதி பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், மகனுக்கு துணை முதல்வர் பட்டம் கட்டி அழகு பார்க்கக்கூடியவர்கள், எளிமையானவர்களுக்கும் சாமானியவர்களுக்குமான ஆட்சி அதிகாரமா இங்க இல்ல. 3.5 ஆண்டுகள் கரையோடி போயிருந்தாலும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய லேப்டாப்புகளை கூட அவர்களால் சரியா கொடுக்க முடியல. அதாவது இன்னைக்கு விடியல் பயணம், அந்த பயணம், ஏன் எல்லாரையும் எல்லா பஸ்லயும் போவிடுங்க, அதுல நீங்க ஏன் சமூக நீதி இல்லையா உங்களுக்கு? இந்த பஸ்ல தான் அவங்க போகணும், அந்த பஸ்ல தான் அவங்க போகணும்னு ஏன் சொல்றீங்க? பெண்களுக்கு இலவசம், அதானே உங்க கொள்கை. விடுங்க, எல்லா பஸ்லையும் ஏறிட்டு போறாங்க. இந்த பஸ் தான் போகணும், அந்த பஸ் தான் போகணுன்ட்டு இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் 2 மடங்கு 3 மடங்கு டிக்கெட் விலையை ஏற்றிட்டீங்க. ஆனால் பெண்களுக்கு பயணம்னு ஒரு 10 பஸ் 100 பஸ்ஸை விடுறீங்க. அதில் எல்லாருமே போயிட்டு வரவங்களையே தான் கேட்கணும். எங்களுக்கு இந்த பஸ்ஸில் போயிட்டு வர்றது மானக்கேடான விஷயமா இருக்குன்னு பல பேர் பதிவு செஞ்சுருக்காங்க. செய்திகள் இருக்குது, ஊடகங்கள்ல இருக்குது. அப்படி இந்த அரசாங்கம் மக்களை கண்ணியப்படுத்துதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. மாணவர்களுக்குள்ள சக மாணவன் வெட்டப்படுறான் ஒரு கல்லூரி, ஒரு பள்ளிக்கூடத்தில். அந்த மாணவனையும் மேடை ஏற்றி அழகு பார்த்தது தமிழக வெற்றி கழகம். புரியுதுங்களா? இப்படி அது மட்டும்தானா? இன்னைக்கு ஒரு 2 ஊராட்சி மன்ற தலைவிகள் ஜெயிச்சிருக்காங்க. சமூக நீதி தானே பேசுறீங்க. ஏன் இன்னைக்கு அவங்களுக்கு எந்த கட்டடமும் கட்டி தரல? எத்தனை பள்ளிக்கூடங்கள் இடிஞ்சு விழுது? அன்பில் மகேஷ் எங்க போயிட்டாரு? மற்ற எல்லாத்துக்குமே போறீங்க வரீங்கல்ல. நீங்க திருமண நிகழ்வுக்கு போறீங்க, மற்ற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க, ஃபார்முலா ரேஸ் கார் கொண்டு வந்து நடத்துறீங்க, வான் சாகசம் நடத்துறீங்க. செத்து போறானே, அதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. அப்போ ஆட்சியினுடைய வடிவம் இப்படிதான் இங்க இருக்குது. லாக்அப் டெத், இன்னைக்கு நாம் தமிழனுடைய சகோதரர் சொன்னார், லாக்அப் டெத் இன்னைக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத எல்லாத்துக்குமான பார்வைகள் தான் இங்க பார்க்கப்படும். சிறுபான்மை சமூக மக்கள் என்ன பார்வையில பார்க்கப்படுறாங்கன்றதும் கேள்விக்குறியா தான் இருக்குது. அவர்களுக்கான சுதந்திரம் கரெக்டா இருக்கான்றதையும் கேள்விக்குறியா தான் இருக்குது. இந்த 2024 இந்த திமுகவுடைய விடியல் பயணம்ன்றது தோற்ற பயணம் தான். அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு தான் வண்டியை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது எங்க போகும், எங்க நிற்கும், 2026 200க்கு 200 234 அப்படின்றது எல்லாமே மக்கள் கையில் இருக்கு. அவங்க அன்னைக்கு 2026 மிகப்பெரிய தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. 2024 அரசியல் கட்சிகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கர்ஜனை செய்தார் பார்த்தீங்களா? அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய தூக்கத்தை எல்லாமே கலைச்சிட்டாரு.
அதுல வந்து இன்னைக்கு திமுக வந்து ரொம்ப பதட்டத்துல இருக்கின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. விஜயோட அரசியல் வருகை தான் 2024 மிக முக்கியமான ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. விஜயோட அரசியல் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் வரவேற்பு வாழ்த்து தெரிவிச்ச சீமான் விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு ஏன் அப்படியே நேர் எதிர் திசையில நிக்கணும், என்ன காரணம்? இப்பொழுதும் கூட நேற்று கூட விஜய் என் தம்பி, திமுக என்னது எதிரின்னு தான் அண்ணன் சொல்லியிருக்காரு. இப்போ ஏன் இந்த மனமாற்றம்? ரொம்ப எளிமையா சொல்ல பாருங்க, நீங்கள் நல்லது செய்தாலும் உங்களை திட்ட வேண்டிய தேவை எனக்கு இல்லை, அல்லது நீங்கள் தீயது செய்தீங்கன்னா உங்களை வாழ்த்த வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை. நீங்கள் நல்லது செய்யும் போது வாழ்த்த வேண்டியதும், தவறு செய்யும் போதும் தட்டி கேட்க வேண்டியதும், கண்டிக்க வேண்டியதும் ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை நோக்கி இன்னொரு கட்சிக்கான கடமை. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கட்சி துவங்கும் வரை நாங்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்பு, அவர் அண்ணனுடைய ஏற்படுத்தியிருந்த உறவுகளில் இல்லை உரையாடல்கள் போது ஏற்பட்ட புரிதல், அவரும் தமிழ் தேசிய பார்வையை நோக்கி வச்சிருக்காரு, அதை நோக்கி பயணிக்கிறார் என்று நம்பினோம். ஆனால் முதல் நாள்லயே அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் சொன்னதுலேருந்து அது முரணு, அப்படி வந்து போக முடியாது, கன்னியாகுமரிக்கும் திருப்பதிக்கும் ஒரே திசையில் போக முடியாது, நேர் எதிரான நிலைப்பாடு அது தவறுன்னு அதை நம்ம விமர்சித்தோம். அவரும் மறைமுகமாக சில விமர்சனங்களை விஜய் அவர்களும் பண்ணியிருந்தார். அவர் பண்ண விமர்சனங்களுக்கு பதில் விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது, பண்ணோம். இன்னொரு ஏன் இந்த வெள்ள நிவாரணங்கள் வெள்ளம்லாம் ஏற்பட்ட போது அவர் வந்து சில உதவிகளை செய்தார், அதை பற்றி கேள்வி எழுப்பும்போது என்ன சொன்னோம், இல்லை அவர் வந்தால் சிக்கலாகும், அவர் கொடுத்த அந்த உணர்வை பாராட்டணும் அப்படின்னு நாங்கள் தான் பேசணும். அதே சமயம் இப்படி போய் பார்க்கறது சம்பிரதாயம் என்று விஜய் அவர்கள் சொன்னபோது அப்படி பேசக்கூடாது. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்தீங்களே, அது என்ன சம்பிரதாயமா, அப்போ அதில் உணர்வு இல்லையா அப்படின்ற கேள்விகளை நாம் தமிழர் திருத்தம். அவர் சம்பிரதாயத்துக்காக போகணுன்றத சொல்லலை, சம்பிரதாயத்துக்காக நான் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னாரு. மற்றவர்கள் போய் பார்க்கறத கிரிட்டிசைஸ் பண்ணல, ஒருபோதும் அவர் அதை மறுக்கலை. அதே மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா, இப்போ வந்து நாங்கள் பேசுகிறோம், இன்னைக்கு வந்து நாங்கள் வரவேற்கிறோன்னு. அண்ணன் சொன்ன அதே டயலாக்கை தான் நான் அண்ணனுக்கு சொல்கிறேன். ஒன்று ரைட்டில் இருங்க, இல்லை லெஃப்டில் இருங்க, நடுவில் ஏன் இருக்கீங்க? நடுவில் இருந்தா அதுதான் சொன்னார்ல, லாரி அடிச்சிரும், லாரியில அடிபட்டு செத்துருவீங்கன்னு சொல்லலையா? அரசியலுடைய நிலைப்பாடு நீங்க எதிர்வினை ஆற்றல யாருக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி போகணும்ன்ற அவசியமே இல்ல. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நீங்க சொல்லிட்டீங்க, எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன விதமான அரசியல்? எதிர்வினை ஆற்றுவாங்க. எங்களுக்கு கொள்கையை சொல்லி தரத்துக்கு இங்க யாரும் தேவையில்லைங்க. எங்களுக்கு கொள்கை என்னன்றது தெரியும், எங்களுடைய ஆட்சி வடிவம் என்னன்றது எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். உங்களுடைய புரிதல் சரியாக இருக்குமே ஆனால் கடந்த 14 ஆண்டுகள், இன்னைக்கு அண்ணன் சீமானோடவும் நான் வந்து தொடர்புல இருந்தவன் தான், பல போராட்டங்கள்ல பங்கெடுத்தவன் தான், புரியுதுங்களா? 25 ஆண்டுகள் சமூக செயற்பாட்டாளராக நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்க உங்களுடைய கொள்கை வடிவங்கள் எல்லாமே சரியா இருக்கு, ஏன் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட நீங்க ஜெயிக்கல சொல்லுங்க? நீங்க நாங்க தவறானவர்கள் தான், நாங்க இந்த பக்கம் திருப்பதி போறோம், அந்த பக்கம் கன்னியாகுமரி போறோம், நீங்க ஒரே ரூட்ல தானே போயிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு, நீங்க ஏன் வரல? அதுக்கு பதில் அண்ணன், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க சுட்டி பார்க்காம, உங்க பக்கத்துல இருக்கக்கூடியதை சரி செய்யாம, உங்க கீழே இருக்கக்கூடிய காலத்தை பேசுறத சரி பண்ணாம நீங்க பயணம் பண்ண முடியாது. பயணம் பண்ணக்கூடியவர்களை நீங்க தொடர்ந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்றாரு. நாங்க அப்படியெல்லாம் சொல்லல, எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க உங்களை சரி பாருங்கன்னு தான் சொல்றோம். எங்களை நாங்க சொல்லக்கூடியதை மறுத்து பேசுறோம், அவ்வளவுதான். இப்போ அவருடைய வாதமா இருந்தா நான் இதுல இழுப்ப தயாரா இருக்கிறேன். அதை பற்றி நான் பேசுறதை இடைமறிச்சு தான் அவர் பேசியிருக்காரு. நான் அவர் பேசியதை இடைமறிச்சு நான் பேசல. நான் எனக்கு ஏன் விஜய் நீங்க கேள்வி எழுப்பினீங்க, ஏன் விஜய் பத்தி அப்படி எங்களுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படல, அவர் நல்லது செய்த போது சரி என்று சொன்னோம், அவர் கோட்பாடு தவறு. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய கோட்பாடு தவறு சரி என்று விமர்சிக்கிற உரிமை ஜனநாயகத்துல எனக்கு இருக்குதா இல்லையா? இப்ப என்ன அவர் விமர்சிச்சாரு, விமர்சிக்கிற உரிமை இருக்கா இல்லையானா இருக்குன்னு நான் சொல்றேன். அவர் என்ன விமர்சிக்கிற உரிமை இருக்கு. உங்களை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ல, அவர் சொன்ன கருத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க தான் சொல்றேன். நான் விமர்சனத்தை நான் தவிர்க்கல, விமர்சனத்தை வரவேற்கிறேன். விமர்சனங்கள் தான் ஒருத்தரை சரி பண்ணிக்கிறதுக்கான அளவு கண்ணாடி, அதை நான் மறுக்கல. திராவிடமும் தமிழ் தேசியம் நேர் எதிரான கருத்து நான் சொல்றேன். எங்களுடைய இருங்க உங்களுடைய கருத்து அதுவா இருக்கட்டுங்க, நான் ஏன் மறுக்கிறேன்? இல்ல அதான் சமூக நீதி தான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லியிருக்கோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்துல இரு கண்களா இருக்கு. இல்ல உங்களுக்கான பதில் தான். தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்தின் இரு கண்களா இருக்கு. எங்களுடையது சமூக நீதி கொள்கைன்னு தான் தெளிவுபடுத்திருக்காரு. திருப்பி நீங்க சொல்லாததையும் சொல்றீங்க, எடுத்து பேசுங்கன்னு சொல்றோம். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்களா இருந்தா டோரி கண்ணு நீங்க சொல்லுவாங்க, ஸ்குவிண்ட் ஐன்வாங்க. இது ஒரு பக்கமா அது ஒரு பக்கமா. அந்த வார்த்தையெல்லாம் இது கொஞ்சம் அதிகப்படியான விமர்சனமா தெரியும். இல்ல அப்ப கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. வேற எப்படி சொல்றது எனக்கு தெரியல. இல்ல மாற்று அதுக்கு கருவாட்டு சாமான் கூட சொல்லிட்டு போயிரலாம். கன்னியாகுமரியும் திருப்பதியும் சொன்னாலும் கோச்சிக்கிறாரு.
இல்ல நாங்க கோச்சிக்கல, எங்களுடைய பயணம் அதுவா இருக்கு, விட்டுடுங்க. இரண்டு கண்கள் இதுன்னா ஒண்ணு ஒரு பக்கமா இன்னொரு பக்கம் பார்த்தா என்ன பொருள்? டோரிகனுக்கு கருவாட்டு சாம்பார் எவ்வளவோ பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு புரிதல். அதுவுமே தமிழரசன் ஐயா சொன்ன கருத்தை தான். நீங்க ஏதாவது சொந்தமா சொல்லுங்க. நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் நாங்க பரவாயில்ல, பண்ண வரல. எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. கருத்து பேசுவோம்னா கருத்து பேசுவோம். நம்ம கருத்தை தான் சொல்றோம். அவர் கண்ணை வைத்து சொன்னதனால் கண்ணுல இருந்து நான் உதாரணம் சொல்றேன். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் பாக்குதுங்க. இரண்டும் ஒற்றை பார்வையா ஒரு கோட்பாட்டை பார்க்கல. அதனால அதன்படி பார்த்தா அது கோணக்கண்ணா இருக்கு. நான் டோரி கண்ணு லோக்கல் லாங்குவேஜ் சொன்னேன், கோணக்கண்ணா இருக்கு இல்ல வேற மொழியா இருக்கு, நீங்க வச்சுங்க. நான் என் கருத்து. அவர் என்ன சொல்லணும்னா, இத பாருங்க, தமிழ் தேசியத்தோட கூறுகள் இது, திராவிடத்தோட கூறுகள் இது, இரண்டும் ஒன்னாதான் இருக்கு. உங்க பார்வை தவறா இருக்கு, மாத்தி. நாங்க சமூக நீதி தானங்க எங்களுடைய கொள்கைன்றோம். நாங்க எதுக்குங்க அவர் என்ன சொல்றாருன்னா, கேக்குறேன், சமூக நீதி எங்களுடைய கொள்கையா இருக்கு, நாங்க அதுக்கு எதுக்கு விளக்கம்? அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சைவமும் சாப்பிடுவோம் அசைவமும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு. எனக்கு ரொம்ப அவர் சைவமும் எந்த விளக்கத்தை வேணா அவர் கொடுக்கட்டுங்க. நான் எனக்கானதுக்கு விமர்சன பார்வையை நான் சொல்றேன். எந்த தம்பி எந்த இது ஸ்டாண்ட் எடுத்தாலும், தம்பியோட கொள்கை எதுவா இருந்தாலும், என்ன சேர்த்துக்கலனாலும், என்ன விமர்சனம் பண்ணாலும், என் தம்பியோட நான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னாரா இல்லையா சொல்லுங்க. ரொம்ப எளிய புரிதல் தான். இல்ல அது எல்லாருக்குமான புரிதல் தான். அதுக்கு பதில் சொல்லுங்க. சொன்னாரா இல்லையான்றதுக்கு பதில் சொல்லுங்க. எளிய புரிதல் தான். கோட்பாட்டுக்கு எதிராக நிக்கிறவங்க பெத்த தாயாவே இருந்தா கூட நான் விட மாட்டேன், இணங்கி போக மாட்டேன்னு சொன்னவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அதை அவர் மறுக்கிறாரா கேட்டு சீமான் அப்படி சொன்னவர் சீமான். அதற்காக சீமான் இறங்கி அடிச்சார்ல, லெஃப்ட்ல ஒண்ணு லெஃப்ட்ல நிக்கணும், ரைட்ல நிக்கணும், நடுவுல லாரி முறை செத்துருன்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவரை இன்னொரு அரசியல் தலைவர் ஒரு எளிய புரிதலுங்க. ஒருத்தர் செத்து கூடாதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு தலைமைக்கான வார்த்தை இருக்குல்ல, அந்த கருத்துல சாரம் இல்லாதவங்க வார்த்தைகளை பிடிச்சிட்டு தொங்குற விளையாட்டு இது. இந்த தொங்குற விளையாட்டை பல நேரம் பல கட்சி பண்ண. இப்ப நான் சொன்ன அதுல இருந்து ஒரு விவாதம் தொடங்கும். அது நீங்க ஏன் கருத்து, நான் என்ன சொல்றேன்னா, 14 வருஷமா நாம் தமிழர் இருக்கு, கருத்துக்கள் நாங்க 25 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கோம். தம்பின்னு சொன்னால இன்னைக்கு அடிபட்டுருன்னு சொன்னால, என் தம்பின்னு சொன்னாரு, அன்னைக்கு யாரும் பாராட்டலையே. என் தம்பி என்ன எதிர்த்தா கூட நல்ல விஷயங்கள் பண்ணும்போது பாராட்டணும், கெட்ட விஷயங்கள் பண்ணும்போது சுட்டி காட்டணும். இல்லங்க, கருத்து இல்ல, எங்கள் கருத்தை உடைக்கிறதுக்கு கருத்து இல்ல, நாங்க சொல்ற கோட்பாடு மாதிரி. அதனால அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை சொல்றது தப்பு, இந்த வார்த்தையை சொல்றது தப்பு தான் சொல்ல வர ஒரு எளிய புரிதல். எங்களுடைய கட்சிக்கு இடதுசாரின்றாங்க, அதோட அர்த்தம் நாங்க இந்த பிச்சை பக்கமே போயிட்டு இருக்கிறதா, வலதுசாரினா சோத்துக்கை பக்கமே. இடதுசாரினா ஒரு அர்த்தம் இருக்கு, கம்யூனிசம் சார்ந்த சிந்தனை இல்லையா. வலதுசாரினா முதலாளித்துவம் சார்ந்த. அப்ப இதுக்கு எப்படி நீங்க பொருள் கொடுங்க? அந்த பொருளை தாங்க கொள்ளணும். 4 சோறு போட்டு சாப்பிடுறீங்க, இன்னும் 4 பருக்க போட்டு சாப்பிடுவோமா? உலகமே சிரிச்சிருந்தா பூமி. ஒரு எளிய புரிதலுக்காக சொல்றது, அவ்வளவுதான். உங்களை ஏங்க எளிய புரிதலுக்காக லாரியில அடிபட்டு சாவாங்கன்றது எளிய புரிதல் மொழி அது. நீங்க அதுதான் சொல்றேன். அப்ப உங்களுடைய மொழியா அது இருக்குன்னு சொல்றேன். மொழி தான் நான் சொல்றேன். இல்ல நீங்க அதுதான் எங்களுடைய மொழி. நாங்க சொல்ற சமூக நீதி கொள்கைன்னு சொல்றோம். திராவிடமும் அரசியலும் இங்க ஒண்ணா இருக்குன்னு சொல்றோம். இல்லையான்றது இப்ப பேச்சு இல்ல. திராவிடமும் தமிழும் ஒண்ணா இல்லையான்னு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணுல ஒண்ணா இருக்குது. கோட்பாடு கொண்டு வந்துட்டா மாதிரியும் அந்த 10 கோட்பாட்டுலயும் உங்க சமூக நீதி நிலை ஏங்க இப்பதான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இப்பதான் அதுக்கு பேர் வச்சிருக்கு. ஏன் பதறீங்க? ஏன் பதறீங்க? பதறீங்க இல்ல. சீமான் இப்படி ஆவேசமா சாப ஒரு மாதிரி பேசும்போது சீமான் விஜய் பார்த்து பயந்துட்டாரோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கருதிக்கங்கன்ற உங்களுக்கு அது மகிழ்ச்சி இருக்குன்னா கருதிக்கங்க. பிறந்த குழந்தைய பாத்தீங்க சீமான் பயப்படணும், நான் தமிழர் பயப்படணும். பயப்படல நான் சொல்றேன். உங்களுக்கு அப்படி சொல்றது இல்ல. அப்புறம் பயப்படாட்டி ஏன் அந்த சாபம் கொடுக்கணும்? லாரி மோரி செத்துருவாரு, சாபம்லாம் கொடுக்கலங்க. நீங்களும் அதை தான் பண்றீங்க. நீங்களும் அதே அது ஒரு சொல்லாடல். அந்த கருத்தை நீங்க ஒண்ணு தமிழ் தேசியம் பக்கம் போங்க, இடத்துல நீங்க ஏன் எங்களுக்கு வழிவிடணும்? நீங்க என்ன அண்ணா கட்சி இப்படி நடத்தணும், கொள்கை இது நீங்க என்ன சொல்லி தரீங்க? எங்களுடைய கட்சி எங்களுடைய அண்ணா வேலூர் சிறையில இருந்து வந்த உடனே இவர் கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையா? வந்த உடனே தேர்தல் காலத்துல சந்திச்சாரா இல்லையா? என்ன சொல்லுவாரு? இவருக்கு தைரிய திராணி இருக்கு, 2026ல நான் தான் ஆட்சி அமைப்பேன். நீங்களும் அதே மாதிரி தான் வந்தீங்க. இப்ப நாங்க சொல்றோம் பதட்டப்படுறீங்க. இந்த ஒரு காரணத்திற்காக நான் இதை ஒரு பேசு பொருளாக விரும்பாதனால நான் அந்த உள்ளடக்கத்தோட பேசுறேன். அவர் இன்னும் கூட சத்தமா இல்லாத கருத்தை சொல்லும் போது மறிச்சு பேச வேண்டியது என்னுடைய கடமை. அவர் என்ன சொன்னாரு? தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறுன்னு நாங்க சொல்றோம். இல்ல சமூக நீதினு சொல்றாரு. இப்ப நான் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள வேறுபாட்டுக்கு பதில் சொல்லட்டுமா? இல்ல இப்ப புதுசா சொல்றாரு இந்த சமூக நீதிக்கு சொல்றாரு. புதுசாலாம் இல்ல, நீங்க சரியா கவனிக்கல. நீங்க திருப்பியும் அந்த வீடியோவை பாருங்க. அண்ணா இங்க பாருங்க, விவாதம் தான். இல்ல நீங்க அந்த வீடியோவை திரும்ப பாருங்க. எனக்கு விருப்பப்படல. எனக்கு
கொஞ்சம் அனுபவம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை 100 பேர் பார்க்கறாங்க, 1000 பேர் பார்க்கறாங்கன்னா 1000 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் தவறான கருத்தை பதிவு பண்ண கூடாதுன்னு சொல்றேன். சண்டைகள் நேர போக இல்ல தவறான கருத்துக்களை பதிவு சொல்லுங்க. சொல்றேன். நீங்க சொல்லுங்க, உங்க நேரத்துல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவர் சரியானதை செய்த போது பாராட்டினோம். அவர் கொள்கை முரண்னு எனக்கு படுதுங்க. எனக்கு இந்த ஜனநாயகத்துல சொல்ல உரிமை உண்டு. பாஜக கருத்து தவறு நான் சொல்றேன். பாஜக காரங்க என்ன கேட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த கருத்து என்னது, எனக்கு விருப்பமா இருக்கு, நீ யார் என்று சொல்லுவாங்க. திமுகவின் கோட்பாடு தவறு நான் சொல்றேன், நீ யார் சொல்றதுக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. அதிமுக அதை போலவே சொல்லுவேன், அவர்களும் அதே கருத்து சொல்லுவாங்க. ஆனா ஜனநாயகத்தை அந்த கருத்தை வைக்க அந்த உரிமை இருக்கா இல்லையா? நீங்க மறுக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க பேசவே கூடாது. என் விருப்பம்னா முடிவு என்ன தெரியுங்களா? நான் ஒரு கருத்தை சொல்றேன், தனியாளா சொல்றேன். தமிழ் தேசியம் என்ற கருத்தை எவ்வளவு ஆண்டுகள் சொல்றேன்? 14 ஆண்டுகளா சொல்றேன். 2016 இருந்து அரசியல் களத்துல வாக்கரசியலுக்குள்ள வந்து சொல்றேன். இந்த 8 ஆண்டு காலத்துல நாங்க சொன்ன தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு 8.22 விழுக்காடு மக்கள் செலுத்தியிருக்காங்க. விஜய் அவர்கள் சொல்வது போல அவர் சொல்ற தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு ஒரு கோட்பாட்டை திமுக அதை தான் சொல்லுது, அதிமுக அதான் சொல்லுது. அந்த கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு மக்கள் வாக்களிச்சுட்டாங்கன்னா அவர் சொல்றது சரி. ஆனா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்க முடியல, ஒரு குழப்பம் இருக்கு. அப்படின்னா விஜயோட அரசியல் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் வரவேற்பு வாழ்த்து தெரிவிச்சார் இல்லையா? ஆனா விஜயோட அரசியல் வருகைக்கு பின்னாடி நேர் எதிராக போய் நின்னாரு. ஆனா இப்ப நேற்று மறுபடியும் விஜய் என் தம்பின்னு சொல்றாருல, ஏன் சீமானுடைய அரசியல் பயணத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்? நீங்க எப்பயுமே உங்களை மோசமானதே சொல்லிட்டு இருக்கேன்னா உங்கள் மீது எனக்கு பகை இருக்கணுங்க. திமுக ஒண்ணு வேண்டாங்க, திமுகவை தான் நாங்கள் முற்ற முழுதா எல்லா நேரங்களும் எதிர்க்கிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ அவருடைய படத்தை நாய் கழுத்தில் கட்டி தொங்க விட்ட பொழுதும், கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கே பாடை கட்டிய போதும், இந்த நிலத்துல ஒரே ஒரு கட்சி பேச்சா சொல்லுங்க, ஒரு கட்சி பேச்சா சொல்லுங்க. ஏன் ஸ்டாலின் அவர்களே அந்த சீமான் அவர்களுடைய தந்தை இறந்தார்ல, அப்ப ஏன் அழைச்சு சொன்னாரு? இதெல்லாம் கேட்க வேண்டிய பொருள். தம்பி என்பதோ சித்தப்பா என்பதோ பெரியப்பா என்பதோ பங்காளி என்பதோ இங்க நம்ம ஒரு நிலத்துல வாழறோம். கோட்பாடுகள் தான் வித்தியாசமே தவிர மனித துவேஷம் கிடையாது. ஒருத்தர் நேர பார்த்தா குறவலையை கடிச்சு இங்க யாரும் ரத்தம் குடிக்க போறது இல்லைங்க. அப்ப நீங்க அந்த உணர்வுல கூட அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் முதல்ல சொல்லிட்டா விஜய் கடைசி வரைக்கும் எதிரி குற்றவாளின்னு சொல்றேன். இப்பவும் சொல்றேன், கோட்பாட்டு அளவுல விஜய் இந்த கோட்பாட்டை கொண்டு இருப்பார்னா என்று எதிரி தான். ஆனா விஜய் அவர்கள் வீட்டுல ஒரு சிக்கல், அவர் வீட்டுல ஒரு நல்லது கேட்டது, நாங்க இருப்போமான்னு கேட்டா இருப்போம். அது மனிதம் சார்ந்தது. EVKS இளங்கோவன் அவர்களுக்கு நாங்க இரங்கல் செய்தி கொடுத்தாங்க. அப்ப என்ன அதன் அடிப்படையில நான் நேரடியாவே கேட்கிறேன், நான் சுத்தி வளைச்சு பேசுறேன், நேரடியாவே கேட்கிறேன். சீமான் அவர்களுக்கு விஜய் தம்பியா இல்லையா? விஜய் தனிப்பட்ட முறையில் என்றும் தம்பி தான். இன்று இல்ல, இன்னும் நிலைமை மோசமாக போனாலும் அவர் தம்பி தான். ஆனா கோட்பாடு என்று அரசியல் வரும்போது நேர் எதிரி தான். அவர் திராவிடத்தை கை கொண்டு. ஓகே, நான் திருப்பி வரேன். விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு எப்படி நாம் தமிழர் எதிர்த்து நினைச்சோ, திமுகவும் வரவேற்பு தெரிவிக்கல, வாழ்த்து தெரிவிக்கல. திமுகவுக்கு விஜய் பார்த்த பயமா? பயம்ன்றது அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே உள்ள ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதுக்கு நாங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தும் சொல்லணும், நாங்கள் ஏன் எதிர்த்தும் நிற்கணும் அப்படின்றதுனால தான் தவிர்த்து அவங்க கிட்ட நாங்கள் போய் சண்டை போடவும் விரும்பலை, சமாதானமாகவும் விரும்பலை. இதுதான் எங்களுக்கு இல்லை. ஏன்னா திமுக தொண்டர்களுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியலன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியலை பற்றியும் எதிர்த்து பேசக்கூடிய, கருத்து தெரிவிக்கக்கூடிய திமுக ஏன் விஜயோட அரசியல் வருகையை பற்றி ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா ஏதோ ஒன்று சம்திங் இஸ் ராங் அப்படின்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒன்று பயந்து நிற்கணும் அல்லது பதுங்கி நிற்கணும். திமுக விஜய் பார்த்து பயப்படுதா, பதுங்குதான்? நாங்கள் பயப்படவும் இல்லை, பதுங்கியும் நிற்கல. அதாவது இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளோட ரஜினிகாந்த் முதல்ல கட்சி ஆரம்பிச்சிரு. எந்த ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது அப்படின்றது மக்களோட மத்தியில் இருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு. அதுக்கு நடுவில் யார் வேணாலும் ஆரம்பிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுனால நாங்களும் அதை விட்டுட்டோம். போடும்போது தெரியலையா உங்களுக்கு பதட்டமா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு? 1.5 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே இது வரைக்கும் எல்லா கட்சியை சார்ந்த நண்பர்களும் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, கேளுங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலத்துல நீங்க 75 ஆண்டு கால பாரம்பரியம், அண்ணா வார்த்தெடுத்த கட்சி, கலைஞர் நடத்தின கட்சி, இன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இந்த 5 ஆண்டு எலெக்ஷனுக்கு நீங்க பூத் கமிட்டி போட்டீங்க? உங்களுக்கு பதட்டம். நாங்க இப்போ சகோதரர் சொன்னார் நாம் தமிழர்ல இருந்து, நாங்க எதிர்னா எது தப்பு நடந்தா தப்புன்னு சொல்லுவோம், இது நடந்தா வாழ்த்து. அது அவர் கருத்து புரிதல் தான் நம்ம இது பண்ணனே தவிர்த்து அவருடைய விமர்சனங்களை நான் ஒருபோதும் மறுக்கல. அது விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஏத்துப்போம், சரிங்களா? ஆனால் புரிதலை தப்பு, அதை மாத்தி புரிஞ்சுக்கங்கன்னு தான் நம்ம சொன்னமே தவிர்த்து இவங்க சொல்றாங்க பாருங்க, யார் வந்தாலும் போகல, யார் அவங்களுக்கு இது நடந்தாலும் நாங்க கேட்க மாட்டோம், அது நடந்தாலும் கேட்க மாட்டோம் அப்படின்றது. இது ஒட்டுமொத்த ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான். அவர்களுடைய சினிமா செய்தியெல்லாம் பார்க்க மாட்டேன்னு ஒரு துணை முதல்வர் கொடுக்கிறாரு. ஆனா அது நாகரிகமான ஒரு கிடையாது இல்லையா? உதயநிதியோட
உதயநிதியோட கருத்து வந்து சினிமா நடிகை வீட்டு கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நண்பர்கள் அமைச்சர்களா இருந்தாலும் பட்டாளத்தோட போயிட்டு முன்னாடி நின்னு வாழ்த்திட்டு வர தெரியுது உங்களுக்கு. ஸ்ரீமதி இங்க செத்து கடந்தா அப்ப போறதுக்கு தெரியல உங்களுக்கு. விஜயே சினிமா செய்திகள் சொன்னா உதயநிதியும் சினிமால இருந்து வந்தவர் தானே கேள்வி கேட்பாங்க. அவரு சினிமாக்காரர் தான், அவருக்கு கேக்குறது இல்லையா? அவங்க அப்பா எங்க அப்படி பார்த்தா உதயநிதியும் சினிமா செய்திகள் சினிமா செய்திகள் பேசலன்னா சினிமா ஒட்டுமொத்த தயாரிப்பையும் கையில வச்சிருக்கிறவர் அவங்கதான் படங்களை வாங்கி தொடர்ச்சியா ஒட்டுமொத்த வியாபாரமும் அவர் நடக்குது. சினிமா துறையில பல ஆண்டு காலம் இவர் எப்படி சொல்றாரோ அதே போல இல்ல இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு வியாபாரம் இருக்காங்க. சொல்லுங்க இல்லன்னு சொல்லி. ஒற்றை மொனோபோலியா மற்ற யாருக்கும் இடம் கொடுக்காம ரியல் எஸ்டேட்டா நீங்க தான், சினிமாவா நீங்க தான், அப்படி பில்டிங் பண்ணிட்டு கட்டிக்கிறதா நீங்க இருக்கிறது. தான். நான் விஜய் ஏதோ தெரியாத ஒரு மாதிரி நான் சினிமாவை அவர் ஆமாங்க விஜய் வராரு, அவரை பத்தி எங்களுடைய விமர்சனங்கள் இது, நாங்க அவரை வந்து பயப்படல, எங்களுது பெரிய கட்சி, இப்படி 100 விஷயம் இருக்கானா அப்படி நான் சொல்ல. நான் வந்து கமலஹாசன் இன்னைக்கு டார்ச் அடிச்சுக்கிட்டே போறாரு. நீங்க போற பாதையில நான் என்ன பாக்குறேன்னா அது அவரோட அரசியல் இம்மெச்சூரிட்டியை காட்டுது, பக்குவமின்மை. யாருடைய? உதயநிதி அவர்களுடைய. நான் சினிமா பார்க்கறதுலன்னு சொல்றேன் இது போன்ற விஷயங்கள்லாம். இல்ல அவர் ஒரு நடிகர் தான், அதனால அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளும்படியான கருத்து கிடையாதுங்கிறது பொதுவான பார்வை. அதோட இல்ல அவர் சினிமா நடிகரா இருந்தவரை அவருடைய அணுகுமுறை வேற. நீங்க ஒரு அரசியல் தலைவரா ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா கூட ஜனநாயகத்துல நீங்க வரவேற்கணும். எப்பயுமே அதிக போட்டி ஜனநாயகத்துல நன்மைக்கு கொண்டு போய் சேர்க்கும், அதை நம்பணும். அப்ப நம்பினாதான் வரும். நாங்க மட்டும்தான் இருப்போம், அப்பா டக்கரு யாருமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உணர்வு அது அரசியலுக்குள்ள. அதுதான் திமுக அவங்கள்ட்ட கேட்கணும். யாருமே வராதீங்கன்ற பதிலும் அவர் சொல்லலையே. அப்படிங்கும்போது எப்படி சொல்ல முடியும்? தெரியாத ஒரு மாதிரியும் நான் சினிமாவே பார்க்கறதுல நம்ம சொன்னோம். உங்களுடைய பதில இருந்து நான் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். எஸ் அப்ப உதயநிதியை நடிகரா பார்க்கக்கூடிய பார்வை வேற, அரசியல் தலைவரா பார்க்கக்கூடிய பார்வை வேறயா? டைட்டில் ஸ்பான்சர் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்து சன் ஷர்ட்ஸ் வழங்கும் பொலிட்டிக்கல் ரவுண்ட் டேபிள் 2024 பவர்ட் பை ரூபயா பெக்ஸ் லிமிடெட் அண்ட் டெய்லி.